வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம 72வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். இந்த 72வது நாள் கிளாஸ் என்னன்னா, இந்த WH டைப்போட கன்டினியூவேஷன் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த WH டைப்ல வென்னு, ஹவ்வு, வாட் இந்த மாரிலாம் இந்த மாரியான வார்த்தைகள் வந்து ஒரு சென்டென்ஸோட இடத்துல வரும்போது, அத வந்து நம்ம WH டைப்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதனுடைய அந்த கேள்விக்கான பதில் வந்து எப்படி இருக்கும்னா, ஆமாவா? இல்லையா? அப்படின்ற மாதிரி இருக்காது. ஆனா, ஏதோ ஒரு காரணத்த இந்த கேள்விக்காக கேட்குறாங்க. ஒரு காரணத்துக்காக கேட்குறாங்க. அந்த காரணத்த சொல்ற மாரி பதில் வரும். சரிங்களா? ஆமாவா? இல்லையான்னு பதில் வந்துச்சுன்னா, அது வந்து எஸ் ஆர் நோ டைப்பு. ரீசன் வர மாரி பதில் இருந்துச்சுன்னா, அது வந்து WH டைப். சரிங்களா? ஓகே. சின்னதா. அப்ப லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து வென், ஹவ், வாட். இப்ப வென்னுனா எப்போது? பேச்சு வழக்குல எப்போ லண்டன் போற? அப்படின்னு கேட்கும்போது, எப்போ போறதா முடிவு பண்ணியிருக்க? அப்படின்னு கேட்கும்போது அது வந்து WH டைப். அப்போ வென்னுனா எப்போது? ஹவ்னா ஒரு செயல் எப்படி செஞ்ச? செயல்னு மட்டும் தான் அது எப்படி நடந்துச்சு? ஒரு செயல் வந்து எப்படி நடந்துச்சு? ப்ராப்பரா சொல்லும்போது எப்படி? அதுதான் ஹவ். சரிங்களா? அப்போ வாட்னா என்னன்னு அர்த்தம். என்னன்னு இருக்கு. என்ன? வாட் ஆர் யூ டூயிங்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? இந்த வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற கொஸ்டின்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு செயலை ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கிறோம்னா, அத வந்து நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்போ பிரசன்ட்ல இப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? ஏன்னா அந்த ஆர் யூ டூயிங் அப்படின்றது, அதாவது இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். ஸோ அப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது வந்து நீ இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்க? பிரசன்ட்ல என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்போம். அதுக்கு அந்த பதில் வந்து எப்படி இருக்கும்? அவங்க அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த பதில வந்து சொல்லும். சரிங்களா? அப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது. இதே வாட் டு யூ டூ அப்படின்னு வந்துச்சுன்னா, நீ என்ன செய்யற? யூசுவலா நீ என்ன செய்யற? உன்னோட வேலை என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி வரும். சரிங்களா? உன்னோட வேலை என்ன? நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா யூசுவலா தானே நம்ம நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அப்போ வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல வாட் ஆர் யூ டூயிங் கூட சொல்லலாம். நம்ம என்ன ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு. வாட் டு யூ டூன்னு வரும்போது, நான் வந்து ஐ எம் அன் என்ஜினியர், ஐ எம் எ டாக்டர், இல்லைன்னா ஐ எம் அன் நெட்வொர்க் அட்மின், இல்ல ஐ எம் ஐ எம் விண்டோஸ் சர்வர் அட்மின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை வந்து சொல்றதுக்கு வாட் டு யூ டூ அப்படின்ற வார்த்தை பயன்படுது. கேள்வி ரெண்டுமே ஒண்ணுதான். அது சிம்பிள் ப்ரெசென்ட்ல கேட்கணும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது வந்து நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல கேட்கணும். அப்ப ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல கேட்கும்போது நம்ம அப்போ என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்லணும். சரிங்களா? அப்ப வென்னுனா எப்பொழுது, ஹவ்னா எப்படி, வாட்னா என்ன அப்படின்னு பதில் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துட்டு திரும்பி நான் உங்களுக்கு வந்து பிரீஃபா கொஞ்சம் சொல்ல போறேன். சரிங்களா? அப்ப வேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வேர் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன, அது கேள்வியில வரும்போது, அதாவது WH டைப்ல வரும்போது அது எப்படியான அர்த்தங்களை தருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்க என்ன எழுதி போட்டிருக்கேன், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன். சரிங்களா? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நீங்க கேட்குறீங்க. ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்க முடியும். சரிங்களா? அப்ப ஆர் யூ கோயிங், அந்த ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர செயல் வந்தாலே அது வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நடக்கிற செயலையும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க ஒரு செயலையும் இல்லைன்னா இனிமேல் எதிர்காலத்துல வரும் காலங்கள்ல ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடக்க போகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த கோயிங் வெர்போட ஐஎன்ஜி வர சென்டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லலாம். அப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்றது வந்து ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தா கேட்க முடியும். நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க முடியும். சரியா? அதுக்கான பதில் வந்து அவங்க எங்க போறாங்களோ அதுக்குள்ள பதில் வரும். ஸோ அப்போ WH டைப் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு சென்டென்ஸ்ல இங்கிலீஷ்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். அந்த சென்டென்ஸை WH டைப்பா எழுதுறோம்னா முதல்ல அந்த சென்டென்ஸோட முதல் வார்த்தை WH டைப்பா இருக்கும். WHனா வார்த்தைகள் வென்னு, வேரு, வாட்டு, ஹவு இந்த மாதிரியான சென்டென்ஸ், ஹூ இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான். அது வந்து கேள்வியை எழுப்பக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். அதுதான் சென்டென்ஸ்ல முதல்ல இடத்துல இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸே பாருங்களேன். ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேக்குறீங்க. நீ போயிட்டு இருக்கியா அப்படின்னு, ஆமா போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதே இங்க பாருங்க, ஆர் யூ கோயிங் டு ஷாப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா, ஆர் யூ கோயிங் டு ஷாப் அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து ஆர் யூ கோயிங் டு ஷாப், நீங்க கடைக்கா போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் கடைக்கு தான் போறேன். சரிங்களா? இப்போ ஆர் யூ கோயிங் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் இந்த இடத்துல எஸ்ஆர்ஓ டைப்பா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எஸ்ஆர்ஓ டைப்ல ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட முதல்ல இந்த ஆமி இஸ் ஆறு, வாஸ் வேறு, வில் பி, சாரி வில்லு,
அப்புறம் ஷல்லு, அப்புறம் ஹேவ், ஹேஸ், அப்புறம் வில் ஹேவ், ஷல் ஹேவ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, ஹேடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, அதை வந்து ஒரு செயல் நடக்குதா இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்களா, ஆர் யூ கோயிங், டு யூ கோ டு ஷாப், அப்போ டூன்றது முதல்ல வருது. அந்த இடத்துல டபிள்யூஎஸ் டைப் எதுவுமே வரல. இங்க பாருங்க, ஆர் யூ கோயிங் டு ஷாப் அப்படின்னு கேட்குறோம். ஆமா, நான் கடைக்கு தான் போறேன். டு யூ கோ டு ஷாப் அப்படின்னாலும் நீ கடைக்கு போறியா, ஆமா கடைக்கு தான் போறேன். சரிங்களா, வில் யூ ஒர்க் டுமாரோ, வில் யூ ஒர்க் டுமாரோ, அப்போ வில்லுன்றது முதல்ல வருது. அதுக்கு என்ன, நாளைக்கு நீ வேலை செய்வியா அப்படின்னு அர்த்தம். ஆமா நான் செய்வேன், இல்லைன்னா இல்லை. ஸோ அப்போ ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் ஒர்க், ஹாவ் யூ கம்ப்ளீட் ஒர்க். ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ வேற ஏதாவது சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம எப்பவுமே யூஸ்வலா சொல்றது வில் யூ ப்ளீஸ் ஷட் அப் அப்படின்றது. அப்போ வில்லுன்றது முதல்ல, வில் யூ ப்ளீஸ் ஷட் அப், வில் யூ ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுவோம்ல, வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லுவோம்ல கோவத்துல. இப்போ வில்லுன்றது முதல்ல வருது. சரிங்களா, வில் யூ ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு கேட்டா மூடுறியா அப்படின்னு அர்த்தம், வாயை வந்து மூடுறியா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் எசானோ டைப் ஒரு கேள்வியை கேட்குறோம்னா அந்த இடத்துல ஆம், இஸ், ஆறு, வாசு, வேறு, வில்லு, ஹாவ், ஹேஸ், ஹேடு, வில் ஹேவ், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். சரிங்களா, ஓகே. அப்போ ஆர் யூ கோயிங்னா நீ போயிட்டு இருக்கியான்னு அர்த்தம். இதே அதுக்கு முன்னாடி ஒரு டபிள்யூஹெச் சேர்த்துட்டோம்னா வேற ஆர் யூ கோயிங்னு வந்துட்டீங்கன்னா நீ எங்க போயிட்டு இருக்க, வேறனா எங்க, நீ போயிட்டு இருக்கியா, ஆர் யூ கோயிங்னா நீ போயிட்டு இருக்கியா, வேற ஆர் யூ கோயிங்னா நீ எங்க போய்கிட்டு இருக்க, நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், சிம்பிளா. சரிங்களா, அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வெர்பு ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இனிமேல் டெய்லி கிளாஸ்ல வந்து ஒரு 5 வெர்பு எடுத்துட்டு அதுல வந்து எப்படி பேசிக்கான வெர்பு எடுத்துட்டு அதுல வந்து எப்படி நம்ம கொஸ்டினை ஃபார்ம் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி தரலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இப்போ நான் அதை சொல்றேன். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், இப்போ கோன்னு ஒரு வெர்பு இருக்கு. கோனா சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பு, கோனா ப்ரெசன்ட் வெர்பு. வென்ட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து வென்ட், கான் அப்படின்றது வந்து அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா, அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, சீன்றது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் வெர்பு, சான்றது வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, சீன் அப்படின்றது வந்து அதுல வரக்கூடிய அந்த சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். முதல்ல இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட், அப்ப ப்ரெசன்ட் வெர்போட ஃபார்ம் என்ன, பாஸ்ட் டென்ஸோட ஃபார்ம் என்ன, வார்த்தை என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வர வார்த்தை அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, அதே மாதிரி மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ப்ரெசன்ட் வெர்பு ஃபார்ம்ன்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பு ஃபார்ம்ன்றது வந்து இதுதான் ரூட் வெர்பு. உங்களுக்கு வேர்ச்சொல் அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க, இல்லை அடிச்சொல்லு படிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு வார்த்தை ஒரு செயலுக்கான பேசிக்கே இதுதான், ரூட்டே இதுதான், அதான் ரூட் வெர்பு நீங்க படிச்சிருக்கீங்க. சரிங்களா, அப்போ கோ அப்படின்றது வந்து ரூட் வெர்பு, அதை வந்து கோனா போன்னு அர்த்தம். கோ தனியா வந்துச்சுன்னா போன்னு அர்த்தம் வார்த்தை. கோ அப்படின்ற வார்த்தை மட்டும் தனியா வந்துச்சுன்னா போ, வா, நில்லு, உக்காரு, எழுந்துரு, நட, ஓடு அப்படின்றதெல்லாம் அந்த ரூட் வெர்பு சொல்லுவோம். ரூட் வெர்பு எப்பவுமே ஒரு கட்டளையா இருக்கும், சரியா ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரூட் வெர்பு மட்டும் தனியா சொல்றப்ப இதே இந்த ரூட் வெர்பை நான் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த டென்ஸ்ல பயன்படுத்தலாம்னா சிம்பிள் டென்ஸ்ல பயன்படுத்தலாம், அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்ல பயன்படுத்தலாம். சரிங்களா, சிம்பிள் ப்ரெசென்ட்ல நான் பயன்படுத்தலாம். சரிங்களா, அப்போ கோ அப்படின்னா யூ கோ தேர் அப்படின்னா அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட், நீ அங்க போ அப்படின்னா அப்ப யூ கோ தேர் அப்படின்னா நீ அங்க போ அப்படின்னு அர்த்தம். இதோட அப்போ வெண்ட் அப்படின்ற வார்த்தை எங்க வரும் அப்படின்னா கடந்த காலத்துல நான் ஒரு செயலை வெண்ட்னா போனேன்னு அர்த்தம். இப்போ போனேன்னு சொல்ல முடியாது, கடந்த காலத்துல ஒரு செயலை செஞ்ச, ஒரு இடத்துக்கு சென்றேன். இப்போ அந்த போனேன்னு கூட எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஏன்னா கோன்னா போன்னு அர்த்தம். போ அப்படின்றோட வெர்போட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது கடந்த காலத்துல சொல்லக்கூடிய ஃபார்ம் தான் வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா எச்எம். எச்எம்னா கம்ப்ளீட் ஆகாத வெர்பு அப்படின்னு அர்த்தம். அது சென்டென்ஸ்ல வரும்போது கம்ப்ளீட் ஆகும், அது ஆனால் இன்கம்ப்ளீட்டாவே இருக்கும் அதோட மீனிங். நான் அதை பிரீஃபா சொல்ல பாருங்க. இப்போ கோ அப்படின்றது வந்து நம்ம எங்க பயன்படுத்தலாம், சிம்பிள் ப்ரெசென்ட்ல பயன்படுத்தலாம். அதோட பாஸ்ட் ஃபார்ம்னா என்ன, வெண்ட். வெண்ட்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் அது சென்டென்ஸ்ல வரும்போது எப்படி வரும்னு சொல்றேன். இப்போ ஐ கோ டு ஷாப்னு சொல்றேன், நான் கடைக்கு போறேன். அப்போ கோன்றது வந்து சப்ஜெக்டை பொறுத்து மாறிடுது, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு வந்துருதா. அப்ப நான் அப்படின்றது வந்து கடைசியில எப்படி வருது, போன்றது வந்து போகிறேன் அப்படின்னு வந்துருது. போ அப்படின்ற ரூட் வெர்பு எப்படி மாறிடுது, போகிறேன்னு வருது, சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எப்பவுமே எல்லா சென்டென்ஸுமே சப்ஜெக்ட் முதல்ல இருக்கிற சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி கடைசியில இருக்க ஆப்ஜெக்ட் வந்துடும்.
சரிங்களா? தமிழ்லயும் அதே மாதிரி தான் ரூல். ஒரு சென்டென்ஸோட தமிழ் இலக்கணத்துல தமிழ்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா அதோட முதல் வார்த்தை எழுவாய் அப்படின்னு இருக்கும். அது முடியக்கூடிய வார்த்தை பயனிலைன்னு இருக்கும். எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் இருக்கும். சரிங்களா? ஆனா அந்த கடைசியா வரக்கூடிய அந்த முற்று பெறக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? தமிழ் வார்த்தை நான் அப்படின்றது சப்ஜெக்ட், கடைக்கு போகிறேன். அப்ப அந்த போகிறேன் அப்படின்ற வார்த்தை எதை போன்றது வந்து போகிறேன்னு மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த போகிறேன்றது வார்த்தை எதை பொறுத்து மாறி இருக்கு? சப்ஜெக்டை பொறுத்து மாறிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி வெண்ட் அப்படின்ற வெர்பம் நான் கடைக்கு போனேன். போன்ற ரூட் வெர்பு கோ அப்படின்ற ரூட் வெர்பு எப்படி மாறிடுச்சு? போனேன்னு மாறிடுச்சு. எதை பொறுத்து மாறிடுச்சு? சப்ஜெக்டை பொறுத்து. சப்ஜெக்ட்ல நான் அப்படின்னு வந்ததால போகிறேன்னு மாறிச்சு. இதே அவள் கடைக்கு போனால் அவள்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது போனால்னு வந்துடும். அவள்னு வந்துச்சுன்னா போனான்னு வந்துடும். அவர்கள் வந்தாங்கன்னா போனார்கள் சென்றார்கள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நாங்கள் கடைக்கு சென்றோம் அப்படின்னா நாங்க வி வென்ட் டு ஷாப் அப்படின்னா நாங்கள் கடைக்கு சென்றோம் அப்படின்னு வந்துடும். அப்போ சப்ஜெக்டை பொறுத்து அந்த வெர்போட ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ கோன்றது வந்து ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுவோம். அந்த கோ அப்படின்ற வெர்போட பாஸ்ட் டென்ஸ் வார்த்தையை நம்ம கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற கூடிய வார்த்தையை நம்ம ஒரு எச்ச வினை தமிழ் நீங்க படிச்சிருக்கீங்களா? இன்கம்ப்ளீட் ஆகாத வெர்பு ஃபார்ம் அதை நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அப்போ அந்த ரூட் வெர்பு வந்து எதை பொறுத்து மாறுது? சென்டென்ஸ்ல வரும்போது மாறுது. கோன்றது வெண்ட் ஆகும். அதே மாதிரி கோன்றது வந்து கான் அப்படின்னு மாறுது. எப்போ மாறுது? சென்டென்ஸ்ல வரும்போது மாறுது. அந்த சென்டென்ஸ்ல மாறும்போதும் எப்படி எதை பொறுத்து மாறுது? சப்ஜெக்டை பொறுத்து மாறுது. அங்க ஆண் வந்தா அதுக்கேற்ற மாதிரி மாறுது, பெண் வந்தா அதுக்கேற்ற மாதிரி மாறுது. குரூப்பா ஒரு சில பேர் இப்ப நாங்கள் அவர்கள் வரும்போது அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. புரியுதுங்களா? இதுதான் பேசிக். ஒரு வெர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அந்த டேபிள்ல படிக்கணும்ல சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுக்கு இதுதான் மீனிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோ அப்படின்றதுக்கு மட்டும்தான் நம்ம ப்ராப்பரான மீனிங் சொல்ல முடியும். கோனா போ, வாக்னா நட, சிட்டுனா உட்காரு. இது எல்லாமே ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இங்க வா, போ, நட, எழுந்துரு, குழி, படி, தூங்கு. இது எல்லாமே இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல வரக்கூடிய முதல் அந்த டேபிள்ல வரக்கூடிய வார்த்தைகள். அது வந்து கட்டளை வார்த்தையா வரும். அதுதான் நம்ம ரூட் வெர்பு அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து வென்ட் கான் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சென்டென்ஸ்ல வரும்போது தான் அதனுடைய மீனிங்கை நம்ம சொல்ல முடியும். அது ஆனா எப்படி சொல்லிக்கலாம்? வென்ட்ன்றது வந்து கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சதை பத்தி சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி கான்ன்றதையும் ஒரு எச்சவினையில நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ சின்றது பாருங்க. சின்றது வந்து பார். சரிங்களா? சி சா சீனு. சியோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து சாவோட சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சீனு. சின்றதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சான்னா கடந்த காலத்துல நான் ஒரு செயலை செஞ்சேன், அதாவது பார்த்தேன், நான் பார்த்தேன். இதே ஒரு பொண்ணு வந்தான்னா அவள் பார்த்தாள். இதே ஒரு பையன் வந்தான்னா அவன் பார்த்தான். இல்ல நாங்க அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் வரும்போது சென்டென்ஸ் எப்படி மாறிடும்? நாங்கள் பார்த்தோம். வி சா தட். நாங்க அதை பார்த்தோம். ஷீ சா தட். அவள் அதை பார்த்தாள். அதே மாதிரி ஐ சா தட். நான் அதை பார்த்தேன். தே சா தட். அவங்க அதை பார்த்தார்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய கொஸ்டின் தமிழ் இலக்கணத்துல. ஸோ அப்போ சப்ஜெக்டை பொறுத்து அந்த வெர்பு ஃபார்மேட் எப்படி மாறுது? மாறிடுது. சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் வந்து தமிழ் இலக்கணத்துல இங்கிலீஷ் கிராமர்லயும் சரி, ஆண்பாலா இருந்துச்சுன்னா மென்னா இருந்தாங்கன்னா வெர்பு ஃபார்ம் முடியும் போது அது மென்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். தமிழ் இலக்கணத்துல அதே மாதிரி உயர்திணையா இருந்தாங்கன்னா சப்ஜெக்ட் அதே மாதிரி அந்த வெர்பு ஃபார்ம் வந்து உயர்திணையா முடியும். அக்ரிணையா இருந்தாங்கன்னா அதாவது மனிதர்கள் அல்லாத பொருள் எல்லாமே அக்ரிணை அப்படி இருந்தாங்கன்னா அதுவும் வந்து தமிழ் இலக்கணத்துல அந்த வெர்பு ஃபார்ம் எப்படி மாறிடும்? அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். சரிங்களா? உயர்திணைக்கு ஏற்ற மாதிரி உயர்திணையா இருந்துச்சுன்னா அந்த வெர்பு ஃபார்ம் மட்டும் வந்து உயர்திணையாக்கு ஏற்ற மாதிரி முடியும். அக்ரிணையா இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் அக்ரிணைக்கு ஏற்ற மாதிரி அந்த வெர்பு ஃபார்ம் கடைசியில முடியக்கூடிய வார்த்தை வந்து அமைஞ்சிரும். சரிங்களா? அப்ப சியோட பாஸ்ட் ஃபார்ம் சாவோட சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சீன். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆர் யூ கோயிங் அப்படின்னு வரும்போது மட்டும் அது வந்து எஸ்ஆர்ஓ டைப்பு. அதே அதுக்கு முன்னாடி ஒரு WH டைப் தூக்கி போட்டுட்டோம்னா அது வந்து WH டைப்பா மாறிடும். வார்த்தையை தூக்கி போட்டு WH. அப்போ வேர்னா எங்கே? சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, ஆர் யூ கோ அப்படின்னு கேட்கலாமா? ஆர் யூ கோன்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது.
ஆர் யூ கோன்றது ரைட்டா, ஆர் யூ கோயிங்ன்றது ரைட்டா? ஆர் யூ கோயிங் அப்படின்றது தான் ரைட்டு. சரிங்களா? டூ யூ கோ அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆர் யூ ஆர் முன்னால வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய வெர்பு ஃபார்மட் எப்படி வரணும்? ஐஎன்ஜி சேர்ந்த வர மாதிரி வரணும். ஆர் யூ கோயிங் அப்படின்னு வந்துடணும். சரிங்களா? இந்த ஆர் ஆம் இஸ் ஆர் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் வில் பி, இது எல்லாமே வந்து ஒரு செயல் நடக்கிறத பத்தியும் சொல்லும். ஒரு செயல் வந்து ஒரு பொருள் வந்து எப்படி இருக்குன்றத பத்தியும் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ இதுதான் WH டைப். இந்த ஃபார்மட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு WH வார்த்தை வருது. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்றதுல நீங்க ஒரு சென்டென்ஸை WH டைப்ல எழுத போறீங்க அப்படின்ற போது அந்த முதல் வார்த்தை வந்து ஒரு WH இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த பி வெர்பு ஆக்சிலரி வெர்புன்னு நமக்கு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. அந்த வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தைகள் வந்து என்னென்ன வரும்? ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், வில்லு, ஷல்லு, வில் பி, ஹேவ், ஹேஸ், வில் ஹேவ், இது எல்லாமே வந்து ஆக்சிலரி வெர்பு. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஒரு சப்ஜெக்ட் வரணும். அதுக்கு அடுத்தது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர ஃபார்ம் வரணும். ஆர் வந்துச்சுன்னா வெர்போட ஐஎன்ஜி, டூ வந்துச்சுன்னா வெறும் வெர்பு மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆர் யூ கோயிங்ன்றது தான் ரைட்டு. சரிங்களா? அப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஃபார்மெட்டை ஃபர்ஸ்ட் WH வருது. அடுத்தது வந்து ஆக்சிலரி வெர்பு ஆர் வந்துருச்சு. ஆர் வந்ததால வெர்பு ஃபார்மெட்டை வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சப்ஜெக்ட் வந்து யூ. சரிங்களா? இதில் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. சப்ஜெக்டை மாற்றலாம், வெர்பை மாற்றலாம். அப்படி மாற்ற மாற்ற கொஸ்டினும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு இந்த போர்டு வாங்கிட்டு கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இங்கே பாருங்க, இன்னும் ஒரு சில வெர்பு ஃபார்மேட்லாம் பார்க்கலாம், ஃபார்ம்லாம் பார்க்கலாம். நம்ம வெயிட், அதோட வெயிட்ன்றது ப்ரெசன்ஸ் வெர்பு. அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து வெயிட்டட். வெயிட்னா நம்ம ப்ரெசன்ஸ்ல நான் காத்திருக்கிறேன். ஐ வெயிட் அப்படின்னா நான் காத்திருக்கிறேன், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வெயிட்டட்னா ஐ வெயிட்டட் எஸ்டர்டே ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக நேற்று காத்திருந்தேன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் வெயிட்டன் தான் அர்த்தம். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்லியிருப்பேன், பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க அதை போயிட்டு என்னன்னு பாத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. இப்போ கம்முனா வான்னு அர்த்தம், தனியா கூப்பிடும்போது. ஏன்னா நம்ம எப்போ நான் சொன்னேன், அந்த பிரசனன்ஸ் ஃபார்முக்கு மட்டும்தான் நம்ம வந்து அர்த்தத்தை, முழுமையான அர்த்தத்தை சொல்ல முடியும். மற்ற எந்த வெர்புக்குமே வந்து அர்த்தத்தை சொல்ல முடியாது. அது சென்டென்ஸ்ல வரும்போது மட்டும்தான், சப்ஜெக்டை பொறுத்து மாறும்போது மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம போன, வந்த, வந்தாங்க, போனாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ கம்மு அப்படின்னா வான்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கடந்த காலத்துல அந்த செயலை செஞ்சு ஒரு நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? கேமு. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்மு. கம்மு, கேமு, கம்மு. சரிங்களா? இப்போ டூனா செய்யின்னு அர்த்தம். இப்போ ஐ டூனா நான் செய்யறேன், ஒரு செயல் செய்யறேன். ஐ டூ தட்னா நான் அந்த செயலை செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் தட்னா நான் அந்த செயலை செஞ்சேன்னு அர்த்தம். அப்போ டிட்ன்றது சென்டென்ஸ்ல வரும்போது தான் செஞ்சேன் அப்படின்னு வருது. அந்த செஞ்சேன்றத சப்ஜெக்டை பொறுத்து தான் மாறுது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து என்ன? டூ, டிட், டன். டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டன். சரிங்களா? அடுத்து ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரிங்க்னா குடின்னு அர்த்தம், தண்ணியை குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க்னா வெறும் ட்ரிங்க்னா குடின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் ரூட் வெர்பு. ஐ ட்ரிங்க்னா நான் குடிக்கிறேன். ஐ ட்ராங்க்னா நான் குடிச்சேன். ஐ வில் ட்ரிங்க்னா நான் குடிப்பேன். வில்லு வந்துச்சுன்னா எதிர்காலம் தான் சொன்னல. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரங்க்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹாவ் ட்ரங்கன். ஐ ஹாவ் ட்ரங்கன் நான் குடிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் ட்ரங்கன் கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கேன். ஐ ஹாவ் ட்ரங்கன் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்புறம் ஈட்டுனா தனியாக வரும்போது சாப்பிடு, சிம்பிள் ப்ரெசன்ஸ்ல அந்த ரூட் வெர்புக்கு வந்து ஈட்டுனா சாப்பிடுன்னு அர்த்தம். ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். ஐ ஏட் தட் அப்படின்னா ஐ ஏட் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? ஐ ஹாவ் ஈட்டன்னா இப்போ உங்க வீட்ல இருந்து வரீங்க, இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறீங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏப்பா கொஞ்சம் சாப்பிடப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுங்க? ஐயோ வேணாங்க, நான் இப்போ கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்ருக்கேன், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி ஹேவ் ஈட்டன் சம் ஆப்பிள்ஸ். அப்போ சாப்பிட்டது இன்னும் இருக்கு, அந்த இது இருக்கு, ஃபீல் இருக்கு, பசி வர ஃபீல் இல்லை, போதும், ஏற்கனவே சாப்பிட்ட அந்த ஆப்பிள்ஸே வந்து
ஃபீல் ஆகுது அப்படின்றப்போ ஐ ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு வரும். நான் கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன். அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வெர்பு ஃபார்மேட்லாம் நீங்க நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சார் தெரிஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடம் வேணாம். இப்போ நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு உதாரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்க எந்தெந்த சென்டென்ஸ்ல நீங்க பயன்படுத்தான்னு சொல்லும். இப்போ வைட்டு, கம்மு, டூ, ட்ரிங்க், ஈட் இது எல்லாமே ரூட் வெர்புன்னு சொல்லக்கூடும். அந்த வார்த்தைகள் எல்லாமே தனியா அந்த ரூட் வெர்புக்கு வரும்போது வெயிட்னா காத்திரு, கம்முனா வா, டூனா செய்யு, ட்ரிங்க்னா குடி, ஈட்டுனா சாப்பிடுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே சென்டென்ஸ்ல வரும்போது இந்த இடத்துல நான் என்னை பத்தி சொல்றேன். ஐ ட்ரிங்க் அப்படின்னா நான் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் சம் வாட்டர், நான் தண்ணி குடிக்கிறேன். என்ன செய்யறேன்? வாட் யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ட்ரிங்க் சம் வாட்டர், நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். இதே வாட் டிட் யூ டூ, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்தனே அங்க என்ன பண்ணிட்டு இருந்தது ஓரமா அப்படியே ஒன்றும் இல்லை தாகமாச்சு. ஐ ட்ராங்க் சம் வாட்டர், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ ஹாவ் ட்ரங்கன், ஏன் ரொம்ப தாகம் எடுக்குதா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இன்னொன்று வேணாங்க, ஐ ஹாவ் ட்ரங்கன் சம் வாட்டர் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கேன், வேணாம் தண்ணி நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ சென்டென்ஸ் வரும்போது அந்த வெர்பு ஃபார்மேட்டோட அர்த்தங்கள் நமக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, WH டைப்போட நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு WH வார்த்தை வரும், அதுக்கு அடுத்தது ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரி வெர்பு வரும். அதுக்கு அடுத்து நீங்க யாரை பார்த்து அந்த கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க வருவாங்க சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னன்னு சொன்னேன், நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது வெர்பு, அவங்க செய்யற செயல். சரிங்களா? அப்போ ஒரு சென்டென்ஸா நீ கீழே கொடுத்துருப்பாங்க. ஹவ் டிட் யூ டூ, ஹவு டிட் யூ கேம். இப்போ இங்க பாருங்களேன், ஹவு டிட் யூ கேம்னு மட்டும் இருக்கு. இதுக்குள்ள மீனிங் அப்படியே அதுக்கு நேரம் இது முதல்ல இருக்கிறது எல்லாமே WH டைப். அந்த ஆம், ஈஸ், ஆறு, வாசு, வேறு அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஆம், ஈஸ், ஆறு மட்டும் இல்லைங்க. ஆம், ஈஸ், ஆறு, வாசு, வேறு, வில்லு, ஷல்லு, ஹேவ், ஹேஸ், ஹேடு, வில் ஹேவ், இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப் தான். சரிங்களா? ஓகே, அப்போ அது இதுக்கு நேராக எழுதி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வர்றது WH டைப் ஃபார்மு, ரெண்டாவது வர்றது ஆக்சிலரி வெர்பு அந்த ஆம், ஈஸ், ஆறு வர்றது. அடுத்து மூணாவது வர்றது சப்ஜெக்ட் யூ, யூ, தேலாம் வருது பாருங்க. நாலாவது வர்றது வெர்பு ஃபார்மு. சரிங்களா? இங்க பாருங்க, முதல்ல ஹவு டிட் யூ கேம். இந்த முதல்ல இந்த ஹவு டிட் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்ச செயலை பத்தி, ஒரு செயலை செஞ்சியா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய வார்த்தை. கடந்த காலத்துல நடந்த செயலை பத்தி குறிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு செயலை பத்தி கடந்த காலத்துல பேசும்போது டிட் அப்படின்ட்டு ஆக்சிலரி வெர்பு நாங்கள் பயன்படுத்தணும், இல்லை பி வெர்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஆனா தெரிஞ்சுக்கணும், டிட்ன்றது வந்து கடந்த காலத்துல ஒரு செயலை பத்தி குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ ஹவு டிட் யூ கேம் அப்படின்னா, டேய் நான் உன்னை அங்க ரோட்ல பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு பாக்குறேன் இங்க வந்து நின்ற, நீ எப்படி வந்த நீனு? ஹவு டிட் யூ கேம், நீ எப்படி வந்த? ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்லை, என்கிட்ட கையில குடம் இருந்துச்சு, நான் நடந்தே வந்துட்டேன். பரவாயில்ல, நான் ஏற்கனவே நனைஞ்சிட்டேன், அதனால நான் மட்டும் குடை பிடிச்சிட்டு நனைஞ்சு வந்துட்டேன். அப்போ ஹவு டிட் யூ கேம், சாரி இந்த இடத்துல கேம் வராது, ஹவு டிட் யூ கம் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஹவு டிட் யூ கம் எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ்ல டிட் வரும்போது அந்த ஒரு வெர்பு ஃபார்மேட் எப்படி வரும்? இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க டிட் வரும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் வரும். அதாவது முதல்ல அந்த டேபிள்ல இருக்குல்ல அதுதான் வரும். அப்போ ஹவு டிட் யூ கம் அப்படின்னும் போது நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது ஹவு டிட் யூ கம் அப்படின்னு கேட்கும்போது நான் கொடை பிடிச்சிட்டு நடந்தே வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ரெண்டாவது சரி அடுத்தது கேட்குறாங்க, சாப்பிட்டியா? வென் டிட் யூ ஈட்? சாப்பிட்டேன், பரவாயில்ல மழையில் நனைஞ்சிட்டே வந்துட்டேன். சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது வென் டிட் யூ ஈட்? சரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியா, எப்போ சாப்பிட்டேன்? அங்கதான் மழையில் நனைஞ்சிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன், எப்போ சாப்பிட்டேன்? வென் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கும்போது அதுவும் WH. டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்டா பாருங்களேன், மழையில நனைஞ்சிட்டு உங்க மழையில நிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு வராங்க, திடீர்னு பார்க்கும்போது நீங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. அப்ப கேக்குறாங்க, எப்படி வந்த? அங்கதான் ரொம்ப மழையா இருந்துச்சுல, ஹவு டிட் யூ கம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல கேம் வராது, கம் தான் வரும். சரிங்களா? அதை தான் மாத்திக்கங்க. ஹவு டிட் யூ கம் அப்படின்னு கேட்கும்போது எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கொடை பிடிச்சிட்டு நடந்தே வந்துட்டேன், ஏற்கனவே நனைஞ்சிட்டேன், அதனால கொடை பிடிச்சி நடந்தே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, சாப்பிட்டியாடா? சரி வா உள்ள வா, தலையெல்லாம் தூட்டிக்க அப்படின்னு கேட்கும்போது தலையெல்லாம் தூட்டிக்கிறீங்க. ஓகே, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ ஈட்? சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ ஈட். சரிங்களா? சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்படியா, எப்போ சாப்பிட்டேன்? நான் உன்னை அங்க பார்த்தேன், அப்புறம் இங்கேருந்து இங்க மழை பெஞ்சிடுச்சு, அங்கே தானே நின்றுட்டு இருந்தேன், அப்புறம் இங்க வந்தேன், இதுக்குள்ள எப்படி சாப்பிட்டுக்க முடியும்? சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா டிட் யூ ஈட். எப்போ சாப்பிட்ட? என்னடா சாப்பிட்டேன்னு சொல்றேன், எப்போ சாப்பிட்டேன்?
அப்படின்னு கேட்கும்போது when did you eat அப்படின்னு அர்த்தம். அப்போ whenனா எப்போது அப்படின்னு அர்த்தம். when did you eatனா நீ எப்போ சாப்பிட்ட. அப்ப இங்க did வரும்போது வெர்பு எப்படி வருது? பாஸ்ட் பிரசன்ஸ் வெர்பா வருது. டிட்ன்றது கடந்த காலத்துல ஒரு நடந்து முடிஞ்ச செயலை குறித்து பேசக்கூடிய வார்த்தை. அது கேள்வியில வரும்போது அந்த வெர்பு எப்படி வரணும்? பிரசனன்ஸ் வெர்பா வரணும். அதாவது கேள்வியில டிட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய வெர்பு வந்து பிரசனன்ஸ் வெர்பா வரணும். சரிங்களா? அப்போ ஓகே, அடுத்து இது பாருங்க. அடுத்த கேள்வி கேக்குறீங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. நீங்க கேக்குறீங்க. அங்க ஒரு 5-6 பேரு உங்க வீட்டுல உட்காந்து ஏதோ கோரஸா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நீங்க கேக்குறீங்க, why do they do? அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேக்குறீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட. தலையெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. அப்ப எப்ப சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி கிளம்பி when did you eat அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். அங்கேருந்து வரும்போது நான் கடையில சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி வா உட்கார் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உள்ள ஒரு ரூம்ல தெரியுது. ஒரு 5 பேர் உட்காந்து ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கேக்குறீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் why do they do? why do they do அப்படின்னு கேக்குறீங்க. அவங்களாம் என்ன செய்யறாங்க? whyனா என்ன அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? why do they doனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான பதில் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, ஓகே. அப்புறம் அவங்க ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான். கடைசியா நீங்க கேக்குறீங்க, வாட் டூ யூ டூ அப்படின்னு கேக்குறீங்க. வாட் டு யூ டூ அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப வாட் டு யூ டூனா நீ என்ன செய்யற. இந்த இடத்துல வாட் டூ யூ டூ அப்படின்றது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல வரக்கூடிய வார்த்தை, கேள்வியா அமையக்கூடிய வார்த்தை. டூ டஸ்லாம் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இப்போ ஒரு செயலை இப்போ நடக்கிற ஒரு செயலை பத்தி கேள்வி கேட்கும்போது டூ டஸ் எல்லாம் வரும். சரிங்களா? இது டிட்டு வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பத்தி கேட்கும்போது டிட்டு வரும். சரிங்களா? வில்லு வந்து இனிமேல் நடக்க போற செயலை பத்தி கேட்க வரும். அப்போ வாட் டு யூ டூ அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்டை பத்தி கேக்குறீங்க. அப்படி கேட்கும்போது உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேள்வி? நீ சரி, எல்லாம் கரெக்ட் தான், அவங்க எல்லாம் பாடிட்டு இருக்காங்க, சரி வா நம்ம பேசலாம், நீ என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வியை நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படின்றத கூட நம்ம பதிலா சொல்லலாம். வாட் டு யூ டூனா நான் வந்து ஐஎம் அன் என்ஜினியர், நான் வந்து ஒரு என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு அட்மின்ஸில் நான் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்தது வந்து வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன வேலை செய்யற, இல்லைன்னா இப்போ என்ன செய்யற. வாட் டு யூ டூனா அப்போ நீங்க இந்த வாட் டு யூ டூ அப்படின்ற கேள்வியை நீங்க உங்க யாருக்கிட்ட மற்றவங்க யார்கிட்டச்சும் கேட்டீங்கன்னா வாட் டு யூ டூ நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பதில் என்ன வரணும்? அதுக்கு ஒன்று பதில் வந்து அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன செஞ்சுட்டு இருக்க. வாட் டு யூ டூன்றது வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கேட்கக்கூடிய வார்த்தை. அது வந்து வழக்கமா ஒருத்தவங்க செய்யல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தை. அதை வந்து வேலையை கூட நம்ம கேட்கலாம். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வாட் டு யூ டூ அப்படின்ற கேள்வியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த ஃபார்மேட்லாம். ஓகே, இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர் யூ டூயிங் தட் அப்படின்னு கேட்குறீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆர் யூ டூயிங் தட் அப்படின்னு கேட்குறீங்க. நீ அதை செஞ்சிட்டு இருக்கியா? நீ அதை ஏதோ ஒரு வேலை உன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தீவிரமா செஞ்சிட்டு இருக்கான். ஏய், ஆர் யூ டூயிங் தட்? நீ அதை செஞ்சிட்டு இருக்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க, இப்போ அந்த காய்கறிலாம் வெட்ட சொல்லியிருந்தாங்க, நீ அதை செஞ்சிட்டு இருக்கியாடா? ஆர் யூ டூயிங் தட் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, யாருமே இல்லை, நாளைக்கு வேற ஃபங்க்ஷனு, இப்போ வேற மணி 8 ஆயிடுச்சு, நைட்டு 8 ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில இந்த சமையல் மாஸ்டர் வந்தவொடனே நமக்கு வந்து இந்த நாளைக்கு சட்னி வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ அதனால யாருமே இல்லை, அதனால நானே கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர் டூயிங் தட் அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ எம் டூயிங் தட். நீ அதை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், ஆறு வந்துட்டாலே வெர்பு ஃபார்ம் வந்து வெர்போட ஐந்து சேர்ந்து வர ஃபார்ம் வரும். ஆறு ஆம் இஸ் ஆறு அப்படின்றது நான் இப்போ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆர் டூயிங் தட்னா இப்போ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதை வந்து கேட்கும்போது அதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? எஸ்னா எஸ், எஸ் ஐ எம் டூயிங் தட், இல்ல நோ ஐ எம் நாட் டூயிங் தட். அப்படியா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அங்க முன்னாடி வந்து ஒரு உங்களுக்கு ஆர் டூயிங் தட் அப்படின்னு கேட்டா நீ அதை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட் ஆர் டூயிங்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க. நீ ஏன்டா அதை செஞ்சுட்டு இருக்க, வேற யாராச்சும் கூப்பிட்டு செய். ஒய் ஆர் டூயிங் தட், நீ எதுக்கு அதை செய்யற, எதற்காக, ஒய்னா எதுக்காக. ஆர் டூயிங் தட்டுக்கு முன்னாடி ஒரு ஒய் போட்ட உடனே அந்த சென்டென்ஸ் எப்படி மாறிடுது, நீ எதுக்காக அதை செய்யற. அப்போ ஆர் யூ டூயிங் தட்னா
நீ அதை செய்யறியா? அதுக்கு முன்னாடி ஒய் அப்படின்ற WH வார்த்தையை தூக்கிப்படும் போது நீ எதுக்காக அதை செய்யற? அப்போ அதுக்குரிய பதில் என்ன? ஒன்றும் இல்லை, இங்க வேற யாருமே இல்லடா, நாளைக்கு வேற ஃபங்க்ஷனுக்கு, நாளைக்கு வேற ஃபங்க்ஷனுக்கு காலையிலே சட்னி இட்லிக்கு எல்லாமே ரெடி பண்ணணும், அதனால வேற யாருமே இல்லை, அப்புறம் அதான் காய்கறி மட்டும் கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், அதுதான் அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ் ஹவு டிட் யூ கோ தேர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், வென், வேர், இந்த 3 WH டைப்பும் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் வந்து டிட், வில், டூ, டஸ், இந்த மாதிரியான ஆக்சிலரி வெர்ப் நிறைய இருக்கு. சப்ஜெக்ட் வந்து யூ, தே, அப்புறம் கோன்ற வெர்ப் இருக்கு. இந்த ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய இடத்த இங்க பாருங்க, ஹவு டிட் யூ கோ தேர், நீ அங்க எப்படி போன? ஹவு டிட் யூ கோ தேர் அப்படின்னா, நேற்று நீ அங்க போகணும்னு சொன்னல, கொடைக்கானல் போன சொன்னல, எப்படிடா போன? ஹவு டிட் யூ கோ தேர் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நேற்று எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்டாஃப்க்கு ஒரு டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேனில் இது வந்துட்டேன், அவங்க கூட வந்துட்டேன். ஹவு டிட் யூ கோ தேர்னா, அந்த செயலை எப்படி செஞ்ச? அந்த போகிறேன் அப்படின்ற இந்த போன ஒரு செயலை எப்படி செஞ்ச? போகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய செயலை எப்படி செஞ்சனா ஹவு டிட் யூ கோ தேர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஸோ ஓகே ரைட்டு, வென் டிட் யூ கோ தேர், எப்படா போன அப்படி அர்த்தம். ஹவுன்னும் போது எப்படி போன, வென்னும் போது வென் டிட் யூ கோ தேர்னா எப்படிடா போன, சரி எப்போ போன, எப்பொழுது போன அப்படின்னு அர்த்தம். அதுவாடா, அது நான் நேற்று ஒரு 5-6 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கிருந்து கிளம்பி நைட்டு 3 மணிக்கெல்லாம் நாங்கள் கொடைக்கானல் வந்துட்டோம். அப்படியா, சரி ஓகே ரைட்டு. சரி நீ எங்க போன? கொடைக்கானல் எங்க போன? கொடைக்கானல்லையா, நாங்கள் குணா கேவ் போனோம். குணா கேவ் போனோம். சரி, வேர் டிட் யூ கோ தேர், கொடைக்கானல் நாங்கள் குணா கேவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் தங்கி இருக்கோம். கொடைக்கானல் இப்போ நார்மலாக சொல்லலாம், வேர்னா எங்க போன. வேர் டிட் யூ கோ தேர், இந்த சென்டென்ஸ்ல வேர் அப்படின்றது எங்க, டிட் யூ கோ தேர்னா கடந்த, டிட் வந்தாலே கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பத்தி சொல்லலாம். அப்போ அந்த நடந்து முடிஞ்ச செயல் போகிறேன் அப்படின்ற செயலை கடந்த காலத்துல யாரோ போயிருக்காங்க, அந்த செயலை பத்தி சொல்லுது. அப்போ டிட் யூ கோ தேர்னா நீ எங்க போனியா? அப்போ வேர் டிட் யூ கோ தேர்னா எப்போ அங்க போன அப்படின்னு அர்த்தம். அப்போ பாத்தீங்களா, WH டைப் மாற்றும் போது சென்டென்ஸ் மாறுது. அப்போ இதே இடத்துல இந்த டிட் எடுத்துட்டு வில்லு போட்டோன்னு வச்சுங்களேன், ஹவ் வில் யூ கோ தேர், நீ சரி நீ கொடைக்கானல் போகணும்னு சொல்ற, எப்படி போவ? ஹவ் வில் யூ கோ தேர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி, அப்படியா நீ கொடைக்கானல போற, சரி இந்த இடத்துல அந்த ஹவ் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல வென் வில்லுன்னு வச்சுங்களேன், வென் வில் யூ கோ தேர், அங்க எப்போ போவ அப்படின்னு அர்த்தம். வென் வில் யூ கோ தேர்னா அங்க எப்போ போவ. அப்படியா, சரி ஓகே. அடுத்தது வேர் வில் யூ கோ தேர் அப்படின்னா, வேர் வில் யூ கோ தேர்னா அங்க கொடைக்கானல நீ எங்க போவ? அங்க எங்க பாட்டி வீட்டுக்கு நாங்க போய் தங்கிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது, ஓகே ஓகே, இதெல்லாம் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு? அப்போ ஆக்சிலரி வெர்ப் மாற்றும் போது சென்டென்ஸ் மாறுது, WH மாற்றும் போது சென்டென்ஸ் மாறுது. நம்ம யாரை பொறுத்து கேள்வி கேட்கிறோமோ அவங்கள பொறுத்தா மாத்தினாலும் சென்டென்ஸ் மாறுது. எப்படின்னா, ஹவு டிட் யூ கோ தேர் அப்படின்றதுக்கும் ஹவு டிட் தே கோ தேர், நீ எப்படி போனன்னு கேட்டா ஹவு டிட் யூ கோ தேர். இதே வந்து அவங்க எப்படி போனாங்கன்னு சொன்னா ஹவு டிட் தே கோ தேர். சரிங்களா? அப்போ சப்ஜெக்டை மாத்தினாலும் கொஸ்டின் மாறிடும். இந்த இடத்துல வெர்பை மாத்தினாலும் சென்டென்ஸ் மாறும். இங்க பாருங்க, ஹவு டிட் யூ டூ தட், அதை நீ எப்படா செஞ்ச அப்படின்னு அர்த்தம். ஹவு டிட் யூ டூ தட், நீ அதை எப்படி செஞ்ச. இதே அவங்க அதை எப்படி செஞ்சாங்கன்னா ஹவு வில் தே டூ தட், ஹவு வில் தே டூ தட். சரியா? அப்போ சென்டென்ஸ் நம்ம அந்த சென்டென்ஸா மாற்றும் போது ஒன்று ஒன்றா மாறிட்டே இருக்கும். இப்போ இன்னொன்று பாருங்க, இப்போ இன்னொன்று என்னன்னா, அவங்க எல்லாம் கொடைக்கானல் போறான்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆக்சிலரி வெர்பை மாத்துவோம். வென் வில் தே கோ தேர் அப்படின்னா, வென் வில்லு வந்துட்டாவே இனிமேல் நடக்க போற சொல்லுவோம். நாங்கெல்லாம் கொடைக்கானல் போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, போக போறோம்னு சொல்றாங்க. அப்போ வென் வில் யூ கோ தேர் அப்படின்னு கேட்கும்போது, வென் வில் யூ கோ தேர், நீ அங்க எப்போ போவ அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வில்லு வந்துருச்சு. வில்லு வந்துட்டா இனிமேல் அந்த செயலை எப்போ செய்வ அப்படின்னு சொல்லும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ரீசன் புரியுதா? அப்போ நம்ம ஒரு WH டைப் மாத்தினாலும் கேள்வி மாறுது, அர்த்தம் மாறுது. ஆக்சிலரி வெர்ப் மாத்தினாலும் சென்டென்ஸ் மாறுது. நம்ம யாரை பார்த்து கேள்வி கேட்க போறோம், யூன்னு போட்டாலும் கேள்வி மாறிடும். தேன் வந்தாலும் அவங்கள பார்த்து கேட்கணும்னா தேன் போடணும், அவனை பார்த்து கேட்கணும்னா ஹீன்னு போடணும். புரியுதுங்களா? அப்போ வெர்பு மாத்தினாலும் அந்த செயலே மாறி போயிடுது. இவ்வளவுதாங்க, இந்த 4க்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை நீங்க மாத்தி 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 எழுதுனீங்கன்னா இதுல இந்த இதுதான், இந்த SRO டைப்பும் இருக்கு, WH இருக்கு. இங்க டிட் ஆக்சிலரி வெர்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கடைசி இந்த 4 டிட் யூ கோ தேர் அது வரைக்கும் SRO டைப்.
நீ அங்கே டிட் யூ கோ தேர், நீ அங்கே போனியா. அப்போ ஹவு சேர்த்துட்டோம், ஒரு டபிள்யூ சேர்த்துட்டோம்னா ஹவு டிட் யூ கோ தேர், அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் இந்த டபிள்யூஹெச் டைப்பு. இன்னும் நிறைய இருக்குது. நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்ததை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? பை, டேக் கேர். வி வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹியூஜ் சப்போர்ட். தேங்க்யூ. Thank you for your love and support. Thank you. Thanks a lot.